வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மகளிர் ஆணைய புதிய நிர்வாகிகள் நியமனம். முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் வாழ்த்து. லஞ்ச ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் புதுவை அண்ணா சிலை அருகே நடந்தது. புதுவை சுதந்திர தின விழாவை புறக்கணிக்க முடிவு. பூர்வீக முதியோர் சங்க தலைவர் முனுசாமி அறிவிப்பு. இனி காணலாம் விரிவான செய்திகளை. புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் புதிய ஆணைய தலைவியாக சுந்தரி மற்றும் ஆணைய உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் புதிய ஆணைய தலைவியாக சுந்தரி மற்றும் ஆணைய உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். லஞ்சம் பெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுவையில் லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அகில இந்திய லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக அண்ணா சிலை அருகில் லஞ்சம் வாங்குவது கேவலம், அது பிச்சை எடுப்பதற்கு சமமானது என்று பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கும் ஆட்சியில் உள்ளவர்களுக்கும் அரசின் உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் அலுவலர்களுக்கும் சொல்லும் விதமாகவும் எச்சரிக்கும் விதமாகவும் லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய இயக்கத்தின் தலைவர் லயன் சுரேஷ் தலைமையில், இயக்கத்தின் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் பொதுச் செயலாளர்கள் வினோத் வரவேற்புரையாற்றினார். அதில் பிரச்சார செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா, சட்ட ஆலோசகர்கள் லோகா கணேஷ், தமிழரசன், இளங்கோ ஆகிய வழக்கறிஞர்கள், தொல்காப்பியர் லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தின் தலைவர் ராஜாராம் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். மேலும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இளங்கோ, ஆறுமுகம், கோர்காடு கணேசன் ஆகியோர் உரையாற்றினர். தாமு, ஜெகன், ஆனந்த், இறுதியில் பொருளாளர் ரஞ்சித் நன்றி உரையாற்றினார். இதில் திரளான இயக்க நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது லஞ்சம் வாங்குவதை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பினர். புதுவை சுதந்திர தினத்தை புறக்கணிக்கப் போவதாக பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்கம் அறிவித்துள்ளது. புதுவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்க தலைவர் முனுசாமி, புதுவையில் பிரெஞ்சு இனத்தை சேர்ந்த புதுச்சேரி மக்கள் புதுவை அரசால் புறக்கணிக்கப்படுகிறார்கள். புதுவை அரசு துறைகளில் பணிபுரியும் வெளிமாநில அதிகாரிகள் பிரெஞ்சு பூர்வீக மக்களை அறவே புறக்கணிக்கிறார்கள். பிற மாநிலங்களில் இருந்து வந்தவர்களுக்கு ரேஷன் கார்டு, இலவச மனைப்பட்டா, முதியோர் பென்ஷன், குடியிருப்பு சான்றிதழ் ஆகியவை வழங்குகின்றார்கள். இனியாவது புதுவை அரசு புதுச்சேரி பிறப்பு சான்றிதழ் உள்ள மக்களுக்கு சலுகை அளிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் புதுவையில் 1962ஆம் ஆண்டு முன் பிறந்த வாரிசுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, அரசு வேலை, நலத்திட்டம், இலவச மலைப்பட்டா ஆகியவற்றை வழங்க வேண்டும். மேலும் பூர்வீக பிரெஞ்சு மக்களுக்கு அரசு முன்னுரிமை வழங்காததை கண்டித்து புதுவை சுதந்திர தின விழாவை புறக்கணிக்கப் போவதாக அவர் அப்போது கூறினார். நெல்லித்தோப்பு பகுதியில் அமைக்கப்பட்ட புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் துவக்கி வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுத்தெரு, வள்ளலார் வீதி, புது ஐயனார் கோயில் வீதி, வாசுகி நகர், நவீனா கார்டன், பகவத்சிங் வீதி ஆகிய பகுதிகளில் தடையற்ற மின்சாரம் தொடர்ந்து கிடைத்திடும் பொருட்டு நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகரின் தொடர் முயற்சியால் நவீனா கார்டன் திருமண நிலையம் எதிரில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டது. இதனை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் ஓம்சக்தி சேகர் இயக்கி வைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் மின்துறை அலுவலர்கள், தொகுதி நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், பூத் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.
புதுவையில் BSNL ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை BSNL பொது மேலாளர் அலுவலகம் முன்பு BSNL ஊழியர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினார்கள். BSNL ஊழியர்கள் சங்கம், BSNL ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றது. BSNL ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் போனஸ் வழங்க வேண்டும், சேமநல நிதி கணக்கு தொடங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் சங்கரன், முருகையன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன், உதவி தலைவர் குழஞ்சியப்பன், துணை பொதுச் செயலாளர் குமார், மாவட்ட செயலாளர் மகாலிங்கம், அமைப்பு செயலாளர் உஷா ஆகியோர் விளக்குரையாற்றினார்கள். தர்ணா போராட்டத்தில் BSNL ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவையில் நடந்த சென்டாக் மோசடி வழக்கில் திருப்புமுனையாக கிராம நிர்வாக அதிகாரி உட்பட 3 பேரை CID போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை சென்டாக்கில் வெளிமாநிலத்தில் சேர்ந்த 6 மாணவ மாணவிகள் போலி குடியிருப்பு சான்றிதழ் கொடுத்து கல்லூரியில் சேர்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 6 பேரும் கல்லூரியில் இருந்து நீக்கப்பட்டனர். அவர்கள் போலி குடியிருப்பு சான்றிதழை பல்வேறு போலி ஆவணங்களை கொடுத்து பெற்றிருந்தனர். அவர்களுக்கு ஏஜென்ட்டுகள் சிலர் உடந்தையாக இருந்தது தெரிய வந்தது. இதற்கு அதிகாரிகளும் துணை போயிருந்தனர். இந்த மோசடி விவகாரம் வெளியானதை அடுத்து 2 துணை தாசில்தார், 2 வருவாய்த்துறை ஆய்வாளர்கள், 2 கிராம நிர்வாக அதிகாரி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பின்னர் இது பற்றி விசாரிக்க CID போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. அவர்கள் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மோசடி செய்த 6 மாணவர்கள், அவர்களின் பெற்றோர், ஏஜென்ட்டுகள், போலி சான்றிதழ் வழங்கிய அதிகாரி என 26 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் வழக்கு பதிவு செய்து பல நாட்கள் கழித்துவிட்ட நிலையில் யாரும் கைது செய்யப்படாமல் இருந்தனர். போலீசார் ஆங்காங்கே சென்று விசாரணை மட்டும் நடத்தி வந்தனர். போலீசாரின் காலதாமத நடவடிக்கை விமர்சனத்துக்குள்ளானது. இந்த நிலையில் CID போலீசார் அதிரடி நடவடிக்கையில் இறங்கினார்கள். கிராம நிர்வாக அதிகாரி உட்பட 3 பேரை கைது செய்தனர். கைதானவர்களில் வில்லியனூர் பிள்ளையார்குப்பம் நிர்வாக அதிகாரி சேஷாச்சலம், வில்லியனூர் பிள்ளையார்குப்பம் முருகசாமி, ஐயங்குட்டிப்பாளையம் ராமமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் கிராம நிர்வாக அதிகாரி சேஷாச்சலம், மாணவிகள் கனிமொழி, சுபாஷினி, மாணவர் தியானேஸ்வரன் ஆகியோருக்கு போலி சான்றிதழ் கொடுக்கப்பட்டதாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. முருகசாமி மாணவி சுபாஷினிக்கு தனது வீட்டை போகியத்துக்கு விட்டுள்ளதாக போலி ஆவணம் தயாரித்து கொடுத்துள்ளதாக புகாரில் சொல்லப்பட்டுள்ளது. ராமமூர்த்தி மாணவி சுபாஷினிக்கு போலி சான்றிதழ் பெற்றுக் கொடுக்க ஏஜென்ட்டாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். Celebrate every moment with the new Max Festive Collection. Max, look good, feel good. வெள்ளிக்காகவே பிரத்யேகமா ஒரு கடை இருந்தா, அதுவும் எங்கேயுமே கிடைக்காத தரத்தோட கம்மி விலையில இருந்தா, அதான உங்க சாய்ஸ். எஸ், பாண்டி கொசக்கடை வீதியில ASK வெள்ளி மாளிகை. சொந்த தறியில நெய்யற பட்டு எப்படி கம்மி விலையில கிடைக்குமோ அந்த மாதிரி சொந்த தொழிற்சாலையில செய்யறதுனால ASK வெள்ளி மாளிகையில யாருமே கொடுக்க முடியாத தரத்துடன் கம்மியான விலையில கிடைக்கும். ஒரு அப்பாவா இதுக்கு நான் கேரண்டி. மாடர்னா வளர்ந்த என் பொண்ணுக்கு ASK வெள்ளி மாளிகையோட ஃபேன்சி ஜுவல்ஸ்னா ரொம்ப பிரியம். இங்க பாத்தீங்களா, கல்யாண குளத்துல ASK வெள்ளி பொருட்களோட என் பொண்ணு உக்காந்து இருக்கிற அழகே தனிதாங்க. ASKல மட்டும்தான் நிறைந்த தரத்துல குறைந்த விலைங்கிறதுனால வெள்ளியை நாங்க கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுக்கிறோம். ASK வெள்ளி மாளிகை ஹோல்சேல் ஷோரூம், அண்ணா சாலை, பாரதி வீதி இடையில் 187 கொசக்கடை வீதி, புதுச்சேரி. ASKல தரமான வெள்ளிய கம்மி விலையில அள்ளி எடுங்க. ASK வெள்ளி மாளிகைக்கு ஒரு முறை வாங்க, தரத்தையும் லாபத்தையும் பாருங்க. நான் ஒரு பொறுப்பான இல்லத்தரசி, அதோட இந்த வீட்டோட செல்ல மருமகன். எந்த அளவுக்கு என்னோட குணத்தால நல்ல மருமகன் பேர் வாங்கினோ அந்த அளவுக்கு எங்க வீட்டு சீர்வரிசையால புகுந்த வீட்டுல எனக்கு தனி மரியாதை. அதுக்கு காரணம் TK குமரன் ஸ்டோர்ஸ்.
கிரவுண்ட் ஃப்ளோர் முழுசும் ஏராளமான எவர் சில்வர் பாத்திரங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மற்றும் பூஜை பொருட்கள். செகண்ட் ஃப்ளோர்ல செம்பு, பித்தளை, கல்யாணத்துக்கு தேவையான எல்லா சீர்வரிசை பொருட்கள். தேர்ட் ஃப்ளோர்ல ஏராளமான பிளாஸ்டிக் பொருட்கள், பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் மற்றும் காஸ்மெட்டிக்ஸ். எவர் சில்வர், பித்தளை, அலுமினியம், செம்பு, பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், இப்படி எல்லா சீர்வரிசை பொருட்களையும் TK குமரன் ஸ்டோர்ஸ்ல வாங்கினதுனாலதான் புகுந்த வீட்டுல எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை. லிஃப்ட் வசதியோட மாடிக்கு மாடி வித்தியாசம், மனம் நிறைஞ்சிடும் உற்சாகம். கல்யாண சீர்வரிசைகளின் சங்கமம் TK குமரன் ஸ்டோர்ஸ், தியாக முதலியார் வீதி, ராஜா தியேட்டர் எதிர் சந்து, புதுச்சேரி. போன் 226805. சென்னை ரங்கநாதன் தெருவில் ஒரு சரவணா ஸ்டோர்ஸ், புதுவை தியாக முதலியார் வீதியில ஒரு TK குமரன் ஸ்டோர்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. கச்சா எண்ணெயின் விலை சரிவால் பெட்ரோல், டீசல் ₹2.50 குறைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெட்ரோல் விலைக்கான கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதை அடுத்து கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து இதுவரை 5 தடவை பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டுள்ளது. டீசல் விலையில் நீண்ட காலமாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் டீசல் விலை மீதான கட்டுப்பாட்டை மத்திய அரசு கடந்த 18ஆம் தேதி தளர்த்தியது. மேலும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ளவும் அனுமதி அளித்தது. இதையடுத்து டீசல் லிட்டருக்கு ₹3.37 குறைந்தது. இந்நிலையில் கடந்த மாதத்தில் இருந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்து வருகிறது. எனவே பெட்ரோல், டீசல் விலை லிட்டருக்கு ₹2.50 வரை குறையும் எனவும் இது விரைவில் அமலுக்கு வரும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுவை முத்தியால்பேட்டை ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் 153ஆம் ஆண்டு கந்தர் சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நிகழ்வு வருடந்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுபோல் இந்த வருடம் 29 புதன்கிழமை அந்த உற்சவம் அனைத்து முருக கடவுள் கோயில்களிலும் நிகழ்த்தி காட்டப்பட்டது. அதனையொட்டி முத்தியால்பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் 153வது வருடமாக இவ்வாலயத்தின் கந்த சஷ்டி சூரசம்ஹார பெருவிழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சூரபத்மன் கடவுளின் வாகனமாக போகும் பெருமிதத்தில் அவ்வாலயத்தை சுற்றியுள்ள அனைத்து வீதிகளிலும் வலம் வந்தார். அப்போது அனைத்து வீதிகளிலும் அமைந்துள்ள வீடுகளில் அவருக்கு மரியாதையும் காணிக்கையும் செலுத்தப்பட்டு இறுதியில் முருக கடவுளை எதிர்கொண்டார். சூரபத்மனின் ஆணவத்தை அழித்து முருக கடவுள் அவனை வேளாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கொண்டார். இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்த மக்கள் உள்ள முருக கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்ற கோஷமிட அரோகரா கோஷத்தின் ஒளி பக்தர்களின் மன இருளை உடைத்தெறிந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தர விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி சித்தி விநாயகர் தேவஸ்தானத்தின் செங்குந்தர் மரபினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். 30ஆம் தேதி வியாழக்கிழமை சுவாமியின் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி புதுவையில் கலவை கல்லூரி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் பேரணி நடத்தினர். பிரதமர் மோடியின் துப்புரவு பார இந்தியா நிகழ்ச்சி கலவை கல்லூரியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடைபிடிக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் கோமதி துப்புரவின் அவசியத்தை விளக்கினார். தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் நோக்க உரையாற்றினார். பின்னர் அனைத்து மாணவர்களும் பள்ளி வளாகத்தில் பொது இடங்களிலும் குப்பைகளை சேகரித்து உறுதிமொழி எடுத்தனர். அப்போது குப்பைகளின் தரம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்கள் தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். கட்டுரை, ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு புதுச்சேரி நுகர்வோர் அமைப்பு சார்பில் நடந்த பயிலரங்கில் நுகர்வோர் பாதுகாப்பில் இந்திய தர நிர்ணய பங்கு குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்திய தர நிர்ணய அமைவனம் மற்றும் புதுச்சேரி தமிழ்நாடு நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு இணைந்து புதுச்சேரி மாநில நுகர்வோருக்கான விழிப்புணர்வு பயிலரங்கத்தை தமிழ்ச்சங்கத்தில் நடத்தியது. தமிழ்த்தாய் வாழ்த்துடன் இனிதே ஆரம்பிக்கப்பட்ட விழாவில் பெட்காட்டின் புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளரும் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் பொதுச் செயலாளருமான முருகானந்தம் வரவேற்று உரையாற்றினார். புதுச்சேரி நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு பயிலரங்கை தொடக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இரண்டாம் அமர்வாக நடந்த நிகழ்வில் முதல் அமர்வில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் இணை இயக்குனர் வினோத் கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பங்கு என்கிற தலைப்பில் கருத்துரை வழங்கினார். இரண்டாவது அமர்வில் பெட்காட்டின் நிர்வாக இயக்குனர் செல்வராஜ் நேர்மையற்ற வணிக நடைமுறை குறித்து விரிவான கருத்துக்களை பதிவு செய்தார். நுகர்வோர் குழுக்களின் தலைவர், பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகள், பெண்கள் சுய உதவி குழுக்களின் பிரதிநிதிகள், மாணவர்கள், பொதுமக்கள் என்று 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு பதில் பெற்று பயனடைந்தனர்.
நிகழ்ச்சியின் முடிவில் பெட்காட் மண்டல ஒருங்கிணைப்பாளர் உத்திரேஸ்வரன் நன்றி உரையாற்றினார். இனி காணலாம் புதுவையின் செய்தி சாரல்கள். புதுவை சென்டாக் போலி சான்றிதழ் மோசடி வழக்கில் கவர்னர் ஏகேடி சிங் நேரடி விசாரணை செய்ய போவதாக அனைத்து கோப்புகளையும் ஒப்படைக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். திமுக கூட்டணிக்கு மதிமுக வந்தால் வரவேற்போம் என டாக்டர் ராமதாஸ் இல்ல திருமணத்திற்கு வருகை தந்த கலைஞர் கருணாநிதி கூறினார். புதுவையில் படுகை அணையை உடைத்தவர்களை இன்னும் கைது செய்யாதது ஏன் என்று கவர்னர் போலீசாரை கண்டித்துள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பாதுகாக்க விலையில்லா மானிய உரம் வேண்டும் என்று புதுவை விவசாயிகள் சங்கம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் புதுவையின் செய்தி சாரல்களை நாளை காண்போம். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2522 ரூபாய்க்கும், தங்கம் 1 பவுன் 20,176 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் மகளிர் ஆணைய புதிய நிர்வாகிகள் நியமனம். முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் வாழ்த்து. லஞ்ச ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக எச்சரிக்கை ஆர்ப்பாட்டம் புதுவை அண்ணா சிலை அருகே நடந்தது. புதுவை சுதந்திர தின விழாவை புறக்கணிக்க முடிவு. பூர்வீக முதியோர் சங்க தலைவர் முனுசாமி அறிவிப்பு. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.